உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின். மாணவர்களும் மன அழுத்தத்திற்குள்ளாகி அவர்கள் வகுப்பறையிலேயே ஆசிரியர்களை கொலை செய்கின்றார்கள், ஆசிரியர்களை தாக்குகிறார்கள், ஆசிரியர்கள் தலைமை ஆசிரியர்கள் கீழ்ப்படிதல் என்கிற நிலை இல்லாமல் போகிறது. புதியதாக திட்டமிட்டு இந்தியை நாம் எதிர்த்ததால் நாங்கள் இந்திக்காரர்களை கொண்டு வந்து இறக்குமதி செய்கிறோம் என்று தற்போது 1.5 கோடி பேருக்கும் மேற்பட்டவர்கள் ஒரு ஒற்றை இலக்கை நோக்கி RSS அஜெண்டாவை மோடி அரசு அறிவித்து அதை தேர்தல் ஆணையம் என்கிற பெயரில் நிறைவேற்றுவதை நான் எதிர்க்கிறேன். இப்போ மாணவர்கள் மத்தியில் ஒரு சகிப்புத்தன்மை இல்லை, ஒரு பொறுமை இல்லை, ஒரு விட்டுக் கொடுப்பு இல்லை. இதெல்லாம் கடந்த கால ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்பான கல்வி முறையில் இதெல்லாம் இந்த மண்ணில் பாடமாக அல்லது பயிற்சியாக மாணவர் செல்வங்களுக்கு அளிக்கப்பட்டது. அதை பயின்ற மாணவர் செல்வங்கள் பண்பட்டவர்களாக, பக்குவப்பட்டவர்களாக பெற்ற தாய் தந்தையரை, ஆசிரியர்களை, பொதுமக்களை, உறவுகளை மதிக்கத்தக்க ஒரு வாழ்வாங்கு வாழ்ந்தார்கள். ஆனால் இப்போது வெறுமனே ஒரு வேலை வாய்ப்புக்கான அல்லது பொருளாதாரம் ஈட்டுவதற்கான கல்வி முறை கொண்டு வரப்பட்ட காலத்திலிருந்து இன்றைக்கு குழந்தைகளோடு பெற்றோர்கள் உறவாட முடியாத, பேச முடியாத, கலந்துரையாட முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. மாணவர்களும் மன அழுத்தத்திற்குள்ளாகி அவர்கள் வகுப்பறையிலேயே ஆசிரியர்களை கொலை செய்கின்றார்கள், ஆசிரியர்களை தாக்குகிறார்கள், ஆசிரியர்கள் தலைமை ஆசிரியர்கள் கீழ்ப்படிதல் என்கிற நிலை இல்லாமல் போகிறது. அதுபோன்று போதை வாஸ்து குடிமைகளுக்கு அடிமையாகி அதற்கு பணம் கிடைக்காத போது பெற்ற தாயை கொலை செய்யக்கூடிய, தந்தையை கொலை செய்யக்கூடிய ஒரு வக்கர மனம் படைத்த மாணவர்களாக, இளைஞர்களாக மாறுகிறார்கள். இது பேராபத்தை எதிர்காலத்தில் விளைவிக்கும். ஆதலால் தமிழ்நாடு அரசு தன்னுடைய தமிழ்நாடு அரசு பாடநூல் திட்டத்தில் இங்கு ஒழுக்க கல்விகளை, அறநெறி கல்விகளை, அன்பு நெறி கல்வியை இந்த மண்ணில் மீண்டும் உருவாக்க வேண்டும். அதுபோன்ற உடற்பயிற்சி, எல்லா வகுப்பிலும் உடற்பயிற்சிக்குரிய, விளையாட்டுக்குரிய சாதனங்களை வழங்கி அவர்களை விளையாட்டு வீரர்களாக, அவருடைய எண்ணம் சாதி மத சண்டைகளில் அவர்கள் எண்ணங்கள் சிதறவிடாமல் சமூக மாற்றத்திற்கான, சமூக பங்களிப்புக்கான இளைய தலைமுறையாக மாற்றுவதற்கான கல்வி முறைகள் எல்லாம் வேண்டும். இதையெல்லாம் குறித்து விரிவாக வருகின்ற சட்டமன்ற கூட்டத்தொடரில் அரசுக்கு கோரிக்கை வைத்து பேச இருக்கிறேன். அது இடஒதுக்கீட்டு இருக்கின்ற வரையில் அந்த சாதி இருக்கும். எந்த சாதியின் பெயரால் 2000 ஆண்டுகளமாக கல்வி கற்கக்கூடாது, படிக்கக்கூடாது, அரசு வேலைக்கு வரக்கூடாது, தீண்டத்தகாத சாதியாக, தொட்டால் தீட்டு பார்த்தால் தீட்டு என்று எந்த சாதியின் பெயரால் அவர்களுக்கு அந்த கல்வி உரிமை, வேலைவாய்ப்பு உரிமை மறுக்கப்பட்டதோ அந்த சாதியின் பெயரால் அவர்கள் சமநிலை அடைகின்ற வரையில் அது இருக்கும். ஆனால் அது ஒரு வளர்ச்சிக்கு இருக்க வேண்டுமே தவிர அழிவுக்கு இருக்கக்கூடாது என்பதுதான் என்னுடைய புரிதல், என்னுடைய பார்வை. அதான் இந்த சேர்க்கையை தமிழக வாழ்வுரிமை கட்சி கடுமையாக எதிர்க்கிறது. அதான் சொல்றேன், ஒரு 10% பேர் இதர மாநிலங்களிலிருந்து இங்கு அரசு பணிகளில் ஆண்டாண்டு காலமாக தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு இங்கு ஏற்கனவே தேர்தலிலே வாக்குச்சீட்டு உரிமை இருக்கிறது. ஆனால் புதியதாக திட்டமிட்டு இந்தியை நாம் எதிர்த்ததால் நாங்கள் இந்திக்காரர்களை கொண்டு வந்து இறக்குமதி செய்கிறோம் என்று தற்போது 1.5 கோடி பேருக்கும் மேற்பட்டவர்கள் வட இந்தியர்கள் தமிழ்நாட்டில் குடியேறியிருக்கிறார்கள். அந்த 1.5 கோடி பேருக்கு இங்கு வாக்குரிமை வழங்கப்பட்டால் தமிழ்நாட்டினுடைய அரசியல் போக்கை மாற்றக்கூடிய பேர் அபாயம் இருக்கிறது. தமிழர்களுக்கான அரசியல் எதிர்காலத்தில் இல்லாமல் போவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த நிலை கூடாது. அதனால் கண்டிப்பாக இதை தமிழக அரசு அனுமதிக்க கூடாது என்கிற கோரிக்கையை தமிழக வாழ்வுரிமை கட்சி முன்வைத்திருக்கிறது. தேவைப்பட்டால் இதற்கு எதிராக மிகப்பெரிய போராட்டங்களை தமிழக வாழ்வுரிமை கட்சி முன்னெடுக்கும். பன்னெடுங்காலமாக இந்த மண்ணில் வாழ்கின்ற பிறிதொரு மாநிலத்தவர்களுக்கு இருக்கிற வாக்குரிமையை பறிக்க வேண்டும் என்று நான் கூறவில்லை. ஆனால் ஒரு 10-15 ஆண்டுகளில், குறிப்பாக மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு இங்கு அஸ்ஸாம் பவன்கள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன, ஒரிசா பவன்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஒரே குடும்ப அட்டை, ஒரே இன்றைக்கு நாடு, ஒரே தேர்தல் என்கிற ஒரே பண்பாடு, ஒரே கலாச்சாரம் என்கிற ஒரு ஒற்றை இலக்கை நோக்கி RSS அஜெண்டாவை மோடி அரசு அறிவித்து அதை தேர்தல் ஆணையம் என்கிற பெயரில் நிறைவேற்றுவதை நான் எதிர்க்கிறேன். இல்ல, அது கண்டிப்பாக உங்களுக்கு அவர்கள் இறக்குமதி செய்யப்பட்டவர்கள் என்றால் யார் இறக்குமதி செய்தார்களோ அவருக்கு தானே இருக்கும். அதான் நிதர்சனமான உண்மை. அதான் இங்க தரக்கூடாது அப்படின்றத எங்களுடைய கோரிக்கை.
இந்திய நாட்டில் அனைவருக்கும் வாக்குரிமை வேண்டும். அவரவர்களுடைய தாயக மண் எதுவோ, அவருடைய தாயக நிலம் எதுவோ, அங்குதான் அவர்களுக்கு அந்த வாக்களிக்க உரிமை வழங்கப்பட வேண்டும். அப்போதுதான் இந்தியா இந்தியாவாக இருக்கும். அந்தந்த மொழிவழி தேசிய இன மக்கள் அந்தந்த மொழிவழி மாநிலங்கள் பிரிக்கப்பட்ட பிறகு அந்தந்த மொழிவழி மாநிலங்களில் அவரவர்கள் தத்தமது தாயகத்தில் தான் இந்த வாக்களிக்க உரிமை வேண்டும். இப்ப ராணுவ வீரர் வராங்க, இங்க பணியில் இருக்கிறாங்க, அவங்க தேர்தலில் இன்னைக்கு வாக்களிக்கிறாங்க. இன்னைக்கு பல மாவட்ட ஆட்சித்தலைவர்கள், அரசு உயரதிகாரிகள் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க, பல மாநிலத்தை சார்ந்தவர்கள், அவர்கள் வாக்குரிமை இங்கு தமிழ்நாட்டில் வழங்கப்பட்டிருக்கிறது. அதை நாங்கள் எதிர்க்கவில்லை. ஆனால் திட்டமிட்டு இறக்குமதி செய்யப்பட்டு லட்சக்கணக்கில் ஒரே நேரத்தில் வாக்குரிமை தருவதை நாங்கள் எதிர்க்கிறோம். கண்டிப்பா இதுல இதற்கு பின்புலமாக பாரதிய ஜனதா இருக்கிறது. பாரதிய ஜனதாவுக்கு ஆதரவாக இந்திய தேர்தல் ஆணையம் செயலாற்றுகிறது என்பதுதான் என்னுடைய குற்றச்சாட்டு. நன்றி. சட்டமன்ற ஏற்கனவே அறிவிச்சிருக்க பல இடங்களில் நாங்கள் இப்போது திமுக தலைமையிலான கூட்டணியில் இடம்பெற்றிருக்கிறோம். அந்த கூட்டணியில் தொடர்கிறோம். நன்றி. உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின்.